வணக்கம் சார். வணக்கம். திருமா அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்க வேணும் அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப அத வாபஸ் பெற்றிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? யார் வாபஸ் பெற்றிருக்கிறது? வைகோ அவர்களே வாபஸ் பெற்றாங்க. என்னன்னு சொல்லியிருக்காரு? நான் அதை திரும்ப வாங்கிக்கிறேன். நோபல் பரிசையா? இல்ல நோபல் பரிசு பரிந்துரைச்சல்ல, அதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அந்த வாக்க அப்படின்னு சொல்லி இல்ல, அந்த வார்த்தையை திருப்பி வாங்கிக்கிறாராமா? நோபல் பரிசு பரிந்துரை வாங்கிக்கிறாராமா? எதை வாங்கிக்கிறாரா? நோபல் பரிசை வழங்கணும்னு சொல்லியிருந்தால, பரிந்துரை பண்ணார்ல, அதை நான் திரும்பி வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் சொன்னதை அது அவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இப்போ வைகோ அவர்கள் இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த அரசியல்வாதி. திமுகவில் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாக வந்துடுவாருன்றதுக்காக தான் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து போனப்போ கூட அவர் கூட எந்த மாவட்ட செயலரும் போல, ஆனால் இவர் கூட பாதிக்கு பாதி அப்போவே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருந்தவர் தான் வைகோ. ஆனால் சமீப நாட்களில் அவர் எப்படி மாறிட்டாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா. வைகோ அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஏதாவது ஒரு கழகம் அல்லது ஏதாவது ஒரு சர்க்கிள் அங்கே வரும் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு வந்துச்சு. நான் சொல்லலை, வந்துச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் இவர் தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி அப்படின்றத அண்ணன் திருமா தான் கட்டி அமைத்தார். ஆனால் அதுக்கு தலைமை தாங்கன்ற பேரில் வைகோ அவர்கள் தான் எல்லாத்துக்கு முன்னாடி போகிறது வர்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார். பின்னொரு நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டணியை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லி தான் வைகோ அவர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு தகவல் தான், நான் உறுதியெல்லாம் படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு பேச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருந்து அப்புறம் இப்போ திமுக கூட்டணியில் ரொம்ப நாளாக இருந்தார். அப்படி திமுக கூட்டணியில் இருந்தாலுமே கூட எந்த திமுகவை ஒழிக்க வேண்டும், எந்த கருணாநிதி அவர்கள் எதிர்க்க வேண்டும் சொல்லிட்டு போனாரோ, திருப்பி அவரு கூட கூட்டணி அமைச்சு அப்புறம் ராஜ்யசபா எம்பி, அப்புறம் அந்த 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு சொல்லிட்டு பல சீட்லாம் வாங்கி அப்புறம் அங்கேயே ரொம்ப நாள் இருந்தார். இவர் எந்த பக்கம் அதிகாரம் இருக்கோ அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு நபர். திரு மோடி அவர்கள் முதல் முறையாக இந்தியாவினுடைய பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அங்கம் வகித்த ஒரு நபர் இவர் திரு விஜயகாந்த் அவர்களாம். ஏன்னா மோடி அவர்கள் தான் வெற்றி பெற்றுவார், அதனால் நம்ம அதிகாரத்தில் இருந்தால் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடலான்றதுக்காகலாம் இருந்த ஒரு நபர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி ஒரு நாளும் ஜெயிக்கலை. இனியும் அது ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு எட்டின தொலைவில் அது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போது திரு விஜய் அவர்களிடம் இப்போ போனாங்க இல்லையா, விசிக, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல், காங்கிரஸ், இவங்களுக்கெல்லாம் முன்னாடி யாரா ரெடி சூட்னு போயிருப்பாங்கன்னா முதல்ல வைகோ தான் போயிருப்பார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்ன எம்எல்ஏ தான்ங்கிறாங்க. அவரோட சின்ன எம்எல்ஏ யாரும் இல்லை. ஏன்னு கேட்டால் சின்ன இல்லை கட்சிக்கு, அதுதான் பிரச்சனை. பம்பரம் தான் வச்சுருந்தாங்க அவங்க. இப்போது என்ன பண்ணலாம்? சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? வைகோ அவர்கள் விஜய் கிட்ட இருக்கிறோம். விஜய் கிட்ட என்னை விட யாரும் விசுவாசம் வந்துட முடியுமா? அவர் சொல்றாரு, என்னை மீறி தான் விஜய் அவர்கள் கேடகமா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் கேடகமா இருக்கிறதுக்கு யாரை பகடைக்காயா பயன்படுத்துறாருன்னா திருமாவை பகடைக்காயா பயன்படுத்துறாரு. என்ன எதற்காகனா, அண்ணன் திருமாவர்கள் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் சொல்லிட்டு, உள்ளபடியே நோபல் பரிசை ஒரு பேச்சாளர்கள் கொடுக்கணும்னு இங்கே இருந்தா அண்ணன் திருமா அவர்கள் கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர், ஒரு கருத்தாளுமை மிக்கவர், தன்னை வெறுக்கக்கூடியவர்களையும் தன்னுடைய பேச்சை கேட்க வைக்கக்கூடிய வலிமை படைத்தவர். அது நீங்க எல்லாருக்கிட்டலாம் இருக்காது. அப்புறம் சீமானனை எடுத்துப்போமே, சீமானன் ஒரு பேச்சாற்றல் மிக்கவர். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேச்சாற்றல் மிக்க அரசியல்வாதிகள் சொன்னா நம்ம கைவிட்டு எண்ணிடலாம். அண்ணன் திருமா இருக்காங்க, அண்ணன் சீமான் இருக்காங்க, வைகோ அவர்களும் நல்ல ஒரு பேச்சாற்றல் ஒரு மிக்க ஒரு நபர் தான். இப்படி ஒரு நபர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களை ஒரு நோபல் பரிசு கொடுக்கணுன்னா நான் திருமாவுக்கு கட்டாயமாக நீங்கள் கொடுக்கலாம். நோபல் பரிசு எதுக்காக கொடுப்பாங்கன்னா பல்வேறு துறைகளில் இலக்கியம், இசை, அமைதி, தொண்டு, அர்ப்பணிப்பு, சுற்றுச்சூழல் பல பிரிவுகளில் கொடுக்கக்கூடிய ஒன்று தான். அப்படி ஒரு நல்ல ஒரு தலைவராக நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் யாரை பயன்படுத்திங்கன்னா வைகோ அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா அண்ணன் அவருடைய பேச்சுகள் தான். இப்போ நமக்குமே சில விமர்சனங்கள்லாம் உண்டு, நம்ம அதை இல்லைலாம் சொல்ல. ஆனால் அவர் ஒரு காயை நேர்த்தியாக நகர்த்துறாரு. ஏன்னா அதான சொல்லிட்டு தள்ளி விடுறது வேற, வேண்டாம் வெறுப்ப பண்ணுறது வேற, பொறுமையாக காத்திருந்து பண்ணுறது வேற. நான் ஒவ்வொன்றாவே சொல்கிறேனே உங்களுக்கு. எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஐஎம்எல் கூட ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் திரும்ப ஆதரவு கொடுக்காம இருந்தார். அப்போது 116 ஆயிடுச்சு. 2 கொடுத்தா தான் சிஎம் ஆக முடியும், இல்லைன்னா வேற கிட்டவே வாங்க போறாங்க. அப்படி இல்லைன்னா தள்ளி போகும். தள்ளி போக போக ஆளுநர் ஆட்சிக்கான வழிவகுக்கும், அது வேற விஷயம். அப்போ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த தலித் இயக்கங்களுக்கும் இல்லாத ஒரு வெளிச்சம்
இன்றைக்கு விசிகாவிற்கு வந்திருக்குது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் திருமாவளவனுடைய அந்த அரசியல் யுக்திகள் தான். இப்போ நம்ம வந்து வயதில் ரொம்ப சின்ன பசங்க, நம்ம வந்து பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறோம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுமே சரியாக தான் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஒரு விமர்சனம் வச்சுருவோம், அவருக்கு அது ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாலோ இல்லை பேசினாலோ பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது சரிதான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாரு. ஏன்னு கேட்டால் அவர் சரியாக தான் பண்ணுறாருன்றது நம்ம பின்னாடி தான் வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போது அந்த 2 சீட்டுக்கு வந்து எல்லாரும் கோவப்பட்டாங்கல்ல, இன்னும் இவர் தான் கொடுக்க மாட்டுறாரு, 2 சீட்டு வச்சு இப்படி பண்ணுறீங்களா சொல்லி பல பேர் கேட்டாங்க. எப்படி கொடுக்கறது? நமக்கு வந்து என்னென்னா திமுக கிட்ட ஒரு கேட்க உடன்பாடு கிடையாது, திமுக கிட்ட கலந்து யோசிக்கிறதுலையோ இல்லை ஸ்டாலினோட கேட்கறது எனக்கு உடன்பாடு கிடையாது, அதை விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் அந்த 2 சீட்டு கொடுத்ததுனால தானே ஆட்சி அமைக்க முடிஞ்சது. ஸோ அதையும் நம்ம தெளிவுபடுத்தணும் இல்லையா? ஸோ அங்கேருந்து மினிஸ்டர் வருது. ஸோ மினிஸ்டர் வந்து நம்ம முன்னாடியே டிமாண்ட் வச்சுருந்தாலும் இது தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 சீட் நாங்கள் கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு அமைச்சரவை கொடுங்க சொல்லிட்டு கேட்கலாம். அது ரைட்ஸ் இருக்கேன்னு கேட்டால் நாங்கள் ஆதரவு கொடுத்தனால்தான் நீங்கள் சிஎம், இல்லைனா இல்லை அப்படின்றப்ப கேட்கலாம்னா அப்போ அவர் அப்பயும் கேட்கல. அப்போது அவர் வந்து ஒரு பெரிய மனசு பண்ணி கொடுக்குறாரு. சரி, விஜய்க்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 108 தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம அவர் ஆதரிக்க தான் சரியான ஒன்றா இருக்குன்றது கொடுக்குறாரு. அதன் பிறகு பொறுமையாக வந்து வாங்கிக்கிறாரு. இப்போ காங்கிரஸ்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் பொறுமையாக தான் வந்து ஒரு அமைச்சரை வந்து வாங்கிக்கிறாங்க. எங்கேயுமே வந்து வெளியே வந்து விசிகாவோ இல்லை வந்து அண்ணன் திருமாவோ என்னை முதலமைச்சராக்குங்க, என்னை துணை முதலமைச்சராக்குன்னு சொல்லவே இல்லை. 2 சீட் வச்சுருந்தோம் முதலமைச்சராக்குன்னு சொல்லவும் மாட்டாங்க. அது வந்து நம்ம என்ன சொல்றது, அதை நினைக்கிறதுக்கு ஒரு அளவில் இடான்ற மாதிரி இருக்கும். அதிமுக திமுகனுடைய பதவி சண்டையில் விஜய் வெறுப்பில் அண்ணன் திருமாவை இவங்க பகடக்காயாக பயன்படுத்த பார்த்தாங்க. எதுல சிஎம் ஆக்குறவாங்கன்னு சொல்லிட்டு விசிகால வந்து இணைப்பு விழா ஒன்று நடந்தது. இப்போ அதுல வந்து திருமா அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தாங்க, நான் சிஎம் கேட்க கிடையாது, டெபுட்டி சிஎம் கேட்க கிடையாது, எனக்கு நோபல் பரிசு கேட்க கிடையாது. தொடர்ந்து வந்து விசிகாவையும் சரி என்னையையும் உள்நோக்கத்தோட எல்லாருமே ஜாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. உள்நோக்கம் அப்படின்றது வெளிப்படையா பேசுவோமே, உள்நோக்கம் வெளிநோக்கம் அதெல்லாம் விட்டுடலாம். மீடியாவும் இருந்தாலும் சரி இல்ல மற்ற நபர்களா இருந்தாலும் சரி குறி வச்சு விசிகாவையும் திருமாவையும் தாக்குறாங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதிய புத்தி மட்டும்தான் காரணம், வேற எந்த புத்தியும் காரணம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீ திருமணாவே நோண்டி 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 கேள்வி கேட்கறவளுக்கு என்ன நடந்துட்டு இருக்காங்க. அவர் வேலையை பார்க்குறாரு, அவர் ஒரு கட்சி வேலையை பார்க்குறாரு. அவர் வந்து பல இன்னைக்கு தமிழ்நாட்டில் 24/7 உழைக்கக்கூடிய ஒரே தலைவர் அந்த திருமா தான், வேற யாருமே கிடையாது. நீங்கள் எந்த தலைவர் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். எல்லாருக்கும் தனிப்பட்ட குடும்பம் இருக்குது, 6 மணி நேரம் வேலை 8 மணி நேரம் வேலைன்ற மாதிரி அரசியல் ஒரு 8 மணி நேரம் பட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுறாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. அதில் வந்து நீங்கள் யாரையுமே தமிழ்நாட்டில் ஒப்பிட முடியாது, எந்த தலைவருமே ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக திருமாவளவன் இருக்காரு. இந்தியாவில் வேணா ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு கேட்டால் மோடி. எனக்கு தெரிஞ்சு மோடி ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபருக்கு. ஈவன் தோ ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாருமே அப்படிதான் உழைப்பாங்க, அது அவங்க ஏற்றுக்கொண்ட சித்தம் வந்து. இது அண்ணன் திருமாவே சொல்லியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்களை போல, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஆட்களை போல உழைக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை கொட்டையை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வந்து உழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் தனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இல்லாத ஒரு நபர். இவர் எந்நேரமும் கட்சிக்காக இருக்கக்கூடிய நபர். அவர் என்ன காரணம் பண்றாங்கன்னா, பொதுவாகவே பல செய்தி நிறுவனங்கள் பல நீங்கள் ஒன்று ரெண்டு விட எக்ஸப்ஷன் ஒன்று எடுத்துருக்க முடியாது. எல்லா செய்தி நிறுவனம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவங்களுடைய ஓனர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதிய புத்தி என்னன்னா, விசிகா போன்றது ஒரு தலித் கட்சி, அதை இன்னும் சுருக்கி சொல்லி போனால் ஒரு பறையர்களுக்கான கட்சின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா தேவந்தகுழ சமுதாய மக்களுக்கு வந்து ஜான் பாண்டியன் இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்காரு, இந்த பக்கம் வந்து அருந்த சமூக மக்களுக்கு வந்து வேற ஒருத்தவங்க இருக்காங்க, இது போல பல பேர்லாம் இருக்கிறாங்கன்றதுக்காக இப்படியும் குறுகி சொல்லுவாங்க. ஆனால் நான் திரும்ப ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு தலைவர், தமிழர்களுக்கான ஒரு தலைவர், இப்படிதான் அவர் தன்னுடைய கட்சியை தொடங்கிச்சிருக்காரு. ஒன்னால ஆனால் இந்த 2 சீட் வந்து வச்சிருந்தனால அமைச்சர் ஆயிட்டாங்க இல்லையா, அது ஏற்றுக்கவே முடியல. எப்படி அமைச்சராகலாம், ஒன்னையரசனா எப்படி அமைச்சராகலாம்? இப்போ நீங்கள் வந்து திரு விஜய் அவர்களோட மற்ற எல்லா கட்சி தலைவர்களை விட திரும்ப நெருக்கமாக இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, விஜய் அவர்கள் விரும்புகிறாரு அண்ணன் திருமாவை. சிஎம் விஜய் அண்ணன் திருமா நம்மளோட இருக்கணுன்றது அவர் விரும்புகிறாரு. அவர் தான் ஓப்பனாக சொன்னார், நீங்கள் வந்து அமைச்சரவைக்குள்ளே வந்தால் உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்போனாங்க, எங்கள் டெப்டி சிஎம்ன்றது தான் கிடையாது, மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுன்னு சொல்கிறாரு. அப்போது இதையுமே அண்ணன் திரும்ப தான் சொல்கிறாரு, நாங்கள் நெருக்கமாக இருக்கிறது ஒய்த்தேர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் திமுகவோட அண்ணன் திருமா வந்து நெருக்கமாக கிடையாது, ரொம்ப நெருக்கமாலாம் கிடையாது. மற்ற கட்சியில் இருந்த ஸ்கோப் வந்து வாய்ப்பு வந்து இவருக்கு வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா அவரே வந்து பல இடங்களை சுட்டி காட்டிருக்காரு. நாங்கள் சிஎம் கிட்ட பேசணும்னா அவருடைய தனிச் செயலாளர் இப்போ எப்படி இங்கே வந்து ஜெகதீஷ் பழனிசாமி இருக்காரு, அந்த மாதிரி அங்கே தினேஷ் ஒருத்தர் இருந்தார், தினேஷ் மூலமாக தான் பேசுவோம். இப்போ அண்ணன் திரும்ப தினேஷ் அவர்கள் மூலம் இங்கே ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட பேசி தான் விஜய் அவர்கிட்ட பேசணும்னு கிடையாது.
ஆதவர்ஜனை பார்ப்பாரா, ஆதவர்ஜனை குட்மி காட்ட போறாரு, இல்லை ஆதவர்ஜனை தான் பேசணும் அந்த மாதிரி அவசியம்லாம் கிடையாது. அப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல விஜய் அவர்கள்கிட்ட வந்து அண்ணன் திரும்ப வந்து இருக்காரு. அப்ப இதுவே பல பேருக்கு வைத்தெரிச்சல். உதாரணத்துக்கு அந்த பல பேர் சொல்ற பாருங்க, இப்ப அதிமுகல இருந்து சேர்ந்தாங்க இல்லையா, யாரு தாவேக்கால, இதுல இருந்தவங்கலாம் முன்னாள் அமைச்சர்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடிகளை சுருட்டி வைத்திருக்கக்கூடியவங்க, பல்லாயிரம் கோடி, எத்தனையோ ஊழல் வழக்கு அவங்க மேல இருக்கு. அவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் கூட வந்து விஜய் அவர்களை பார்க்க கூட முடியாது, நெருங்க முடியாதுன்றது கிடையாது, பார்க்க கூட முடியாது. ஆனால் திரும்ப சந்திக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கும். இந்த யார், இந்த அதிமுக எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, இவங்களும் வைத்தறிச்சல் இருக்கும். அப்போ இந்த வைத்தறிச்சல், இந்த பொறாமையின் வெளிப்பாடு தான் அவர் வந்து தொடர்ந்து கேள்வி வந்து எழுப்புறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மிக தெளிவாக பண்றாரு. கூட்டணியில் அமைச்சரவையில் இருக்கிறதுக்காகவே உடனே கூட்டணி சேர்ந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தான். அவர் சொல்லணும்லாம் கிடையாது. என்ன ஒண்ணு, திமுகவோட இருக்கிறோம்ன்றது தவிர்க்கலான்ற என்னுடைய பார்வை. திமுக நட்புடன் தான் இருந்தோம் என்று சொல்றதை தவிர்க்கலாம். ஏன்னா தாவேக்காக எதிர்கட்சி, தாவேக்கு எதிர்கட்சி யாரு, திமுக. அப்போ தாவேக்காவுடைய அமைச்சர்கள் நீங்க இருந்துட்டு திமுக நட்புடன் இருக்குன்னு சொன்னா அது விஜய் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், தாவேக்காவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதை தவிர்க்கலாமே தவிர கூட்டணியை நாளைக்கே வந்து அமைச்சு நாளை கையெழுத்து போட்டணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது இல்லையா. அப்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க, அமைச்சர்கள் பங்கெடுக்கல. ஆனா வருகின்ற தேர்தலில் கண்டிப்பா வந்து அவங்க கம்யூனிஸ்டுகள் தாவேக்காவோடு தான் இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்காவோடு தான் இருக்கு. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் எங்க இருக்கோ அதுதான் இந்தியா கூட்டணி, இல்ல திமுக இந்தியா கூட்டணியா வராது. அப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னா, பாஜக எதிர்க்கணும்னா கம்யூனிஸ்டுகள் கண்டிப்பா தாவேக்காவோடு தான் இருப்பாங்க. அப்ப அந்த கூட்டணி கொஞ்ச நாள் உறுதி ஆயிடும். அப்ப இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கும் பொழுது சரி, விஜய் அவர்கள் தேநீர் விருது கொடுத்தாரு. அதுல வந்து ஏன் கம்யூனிஸ்ட் கலந்துக்கல, ஆனா கலந்துக்கல, காலையில போய் சிஎம் பாக்குறாங்க. அப்ப என்ன, நாங்க வர முடியாது, இருந்தாலும் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது ஒரு நல்ல ஒரு பண்பு. அதெல்லாம் திமுகவுக்கு தெரியாது, அதெல்லாம் ஜாதி வீரர்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா அவனுக்கு தெரியாது அதெல்லாம். அப்ப இது போல நல்ல முறையில் தான் அவர் வந்து காய் நகர்த்துறாரு, சரியான முறையில் தான் காய் நகர்த்துறாரு. அப்ப அவருடைய யுக்தி என்பது சரியான ஒன்றை தான் இருக்கு. அப்ப தொடர்ந்து நீங்க கேள்விகள் எழுப்புறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா வந்து சாதி தான், வேற என்ன காரணமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல திருமாவர்கள் வந்து சொல்லும் போது இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, விசிகாவோட ஓட்டெல்லாம் தாவேக்காக்கு போனனாலதான் திமுக தோத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா விசிகாவோட ஓட்டு இருந்தனாலதான் திமுக வந்து 59 இடத்துலயுமே வின் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க பார்வை? இதுதான் உண்மை. திமுக என்று தனித்த ஓட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு தேர்தலையாவது தனிச்சு நின்று இருக்கணும். எப்ப நான் சொல்றது, அண்ணாதுரை சிஎம் ஆனாரு அப்போதான் சொல்றேன் நான், ஒரு தேர்தலையாவது தனிச்சு நின்று இதுதான்பா உதயசூரியன் ஓட்டு ஜெயிச்சிருக்கணும். கிடையாது, அப்படி நிக்கிறதுக்கான தைரியம் கிடையாது. அதிமுக 2 இருக்கு, எம்ஜிஆர் 2 இருக்காங்க, அம்மா ஜெயலலிதா 2 இருக்காங்க. சில கூட்டணிகள்லாம் அந்த கூட்டணி கணக்கு வராது, சின்ன சின்ன கட்சிகள் அதெல்லாம் வரவே வராதுன்னு வச்சுங்களேன். திமுகக்கு அப்படி கிடையாது. 2வது, திமுகக்கு இந்த காரணத்திற்காக தான் ஓட்டு போடணும், ஸ்டாலின் ஒரு கரிஷ்மாட்டிக்கான லீடரு, உதயநிதி ஒரு கரிஷ்மாட்டிக்கான லீடரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் எந்த எண்ணமும் கிடையாது. இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எனக்கு தெரியல, இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இப்பப்பா நீங்க கருணாநிதி அவர்கள் சொன்னா ஏத்துப்பேன் நான். ஏன்னு கேட்டா அவருக்கு ஒரு இமேஜ் அவர்கள் இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனா கரிஷ்மேட்டிக், ஆளுமை மிக்க அது வந்து இல்லை. அப்போ விசிகாவுடைய வாக்குகள் சென்றதுனால, பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் சென்றதுனால, இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் சென்றதுனாலதான் உங்களுக்கு அந்த நீங்க ஜெயிச்சிருக்க 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளுமே. இது திருமணம் இருந்ததுக்கு முக்கியமான காரணம். அவர் மட்டும்தான் காரணம் நான் சொல்ல வரல, முக்கியமான காரணம். இப்போ நீங்க தலித்துகள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லக்கூடியவங்க, தலித்துகள் பெரும்பான்மையாக இல்லாத பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு என்னுடைய ஊரை நீங்க எடுத்தீங்கன்னா, தலித்தல் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய வாக்குகளும் விஜய் அவர்களுக்கு அதிகமா போயிருக்கு. வன்னியர் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய வாக்குகளும் விஜய் அவர்களுக்கு அதிகமா போயிருக்கு. முதலியார் சமுதாய மக்கள் வாக்குகளும் அதிகமா போயிருக்கு. என்னால் டேட்டாவோட சொல்ல முடியும், எந்தெந்த பூத்துல எங்க எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லி டேட்டா எனக்கு தெரியும், அதனால சொல்றேன் நான். அப்போ இந்த விஜய் அவருடைய அலை என்பது எல்லா சமுதாய மக்களும் வீழ்ச்சிருக்கு. இடைநிலை உயர் சாதிகள் சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க, இடைநிலையில இருக்கக்கூடிய உயர் சாதிகளா தங்களை கருதி கொள்வாங்க. அவங்களுடைய வாக்கு திமுகக்கு அதிமுகக்கு இவங்களுக்கு வந்து போயிருக்கு. இல்ல இப்படி சொல்றேன் நான், இது கூட வந்து குழப்பலாம் வேண்டாம். பிறமொழியாளர்கள் வாக்கு இருக்கு இல்லையா, தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிறமொழியாளர்களுடைய வாக்கு திமுக போயிருக்கு. ஏன்னு கேட்டா KN நேரு, பிரேமலதா, ஏவாவேலு இது போன்ற ஒரு லாபி வந்து அங்க இருக்கும். அந்த வாக்கு வந்து இங்க போயிருக்கு. பல ஜாதி கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. அப்போ இதையெல்லாம் சேர்த்துதான் திமுகவுக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய வாக்கு பிளஸ் விசிகாவுடைய வாக்கு. ஏங்க காங்கிரஸ் வாக்கு இல்லையா,
மதிமுக வாக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் வாக்கு இல்லையா சொல்லி நீங்க கேட்கலாம். வாக்கு இல்லை, இருந்தால் தானே இருக்குன்னு சொல்ல முடியும். காங்கிரஸ்க்கு என்ன வந்து கிராமத்து கிளைகள் இருக்குது அப்படியே எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து பெரிய கட்சியால இன்னைக்கு வந்து இல்லை. அவங்க தேசிய அளவில் பெருசா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மதிப்பு வந்து கொடுக்கப்படுது, இந்தியாவை ஆட்சி செய்கிறதுக்காக கொடுக்கப்படுது. தவிர விசிகாகிற ஓட்டு கூட காங்கிரஸ்க்கு வந்து கிடையாது, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதே போல கம்யூனிஸ்டுகளுக்கு என்னன்னு சொல்லி தெரியும், மதிமுகவுக்கு என்னன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்ப விசிகாவுடைய வாக்கு பெரும்பான்மை கடைசியில் தான் வின் பண்ணியிருக்கீங்க. விஜய் அவர்களுடைய அலையில் எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள். ஏன் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு இருந்துச்சு, 8 விழுக்காடு நீங்க 2 விழுக்காடு கேன்சல் பண்றீங்க, மீதி 6 விழுக்காடு வெறும் தமிழ் தேசத்துக்கு விழுந்த வாக்கு. அது அண்ணன் சீமான் பேசக்கூடிய அந்த கருத்தில் மட்டுமே விழுந்த வாக்கு. 2% மாற்றி வந்துச்சுன்னு சொல்ல முன்னாடி நான் சொல்றேன். அப்படி இருந்த அந்த 8 வந்து எப்படி 4ஆ மாறிச்சு? அப்போ அங்கேயும் ஒரு பெரிய அடி வந்து விழுந்திருக்கு. பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து அரசியல் அறிவு கிடையாது, இந்த மக்கள் வந்து அரசியல் அறிவு பெறலை அப்படின்றத வந்து பொது புத்தியில புகுத்தக்கூடிய ஒன்று. எல்லாருக்கிட்ட தானே ஓட்டு போயிருக்கு. அப்ப நாம் தமிழ் கட்சி ஜென்மத்தையும் எழுந்துக்கவே முடியாதா? அதிமுக எழுந்துக்கவே முடியாதா? திமுக கடைசி வரைக்கும் எதிர்கட்சியா தான் சொன்னா ஒத்துப்பாங்களா? அது எப்படிங்க? எல்லா தேர்தலையும் வந்து எப்படி வேணா மாறலாம், ஏற்றம் இருக்குதான் செய்ய சொல்லிட்டு பேசுவாங்க. இது என்ன ஒரு பொது புத்தினா, இவங்க ஒன்றும் அரசியல் வயப்படலை, சினிமா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொது புத்தியில வந்து வரக்கூடிய ஒண்ணுதான். எல்லா சமுதாய மக்களுமே விஜய்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்களுடைய வாக்கு பெரும்பான்மை விஜய்களுக்கு கிடைச்சிருக்கு, இளைஞருடைய வாக்கு பெரும்பான்மை விஜய்களுக்கு கிடைச்சிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் தமிழ்நாட்டில் என்ன வெறும் பட்டியல் சமுதாய மக்களா? இல்லையே, வெறும் பட்டியல் சமுதாய மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஒரு சிஎம் வர முடியாது. எப்படி வர முடியும்? ஒரு தொகுதி இருக்குன்னா அது ரிசர்வ் தொகுதியா இருந்தாலுமே கூட எல்லா சமுதாய மக்களும் ஓட்டு போட்டு தான் வர முடியும். இல்லப்பா நான் வெறும் சொல்ற மாதிரி வந்தாலும் திரும்ப அவர்களே வந்துடலாமே, அதுதான் சொல்றேன். அப்படி வந்துடலாமே, அப்படி வர முடியாது இங்க. அப்படி ஒரு சூழல் கிடையாது இங்க. அப்படி பார்த்தா புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன இரட்டை வாக்குரிமை தான் கொண்டு வரணும். இரட்டை வாக்குரிமை கொண்டு வந்திருந்தா தலித் மக்களோட ஓட்டே போதும், நான் தலித் ஓட்டே தேவை கிடையாது. அதுதான் அம்பேத்கர் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதை வந்து காந்தி பண்ண விடல. இதெல்லாம் வேற ஹிஸ்டரி, நான் போக விரும்பல, இதை நான் சொல்ல விரும்புறேன். அப்போ எல்லா சமுதாய மக்களுடைய ஓட்டுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது போல விசிகாவுடைய ஓட்டோ, பட்டியல் சமுதாய மக்களுடைய ஓட்டோ, கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் ஓட்டோ பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன சொல்றேன்னா, எங்கேயாவது வந்து காங்கிரஸ் ஓட்டை விஜய் வந்து வாங்கிட்டாரு, நாம் தமிழ் ஓட்டை வந்து விஜய் நாம் தமிழ் ஓட்டு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் ஓட்டையோ மதிமுக ஓட்டையோ அதிமுக ஓட்டையோ திமுக ஓட்டை விஜய் வந்து முழுசா வாங்கிட்டான்னு சொல்றாங்க. இல்லையே, விசிகாவை தானே சொல்றேன் நீ. அப்போ அது ஒரு விதமான உளவில் இருக்கக்கூடிய சாதிய புத்தி தான். நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா, விசிகா வந்து விமர்சனம் வைக்கலாம், யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. நீங்க நான் திருமாவுடைய அரசியல் நிலைப்பாடு விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா உங்களுடைய மனநிலை என்ன, எங்கிருந்து உங்களுடைய விமர்சனங்கள் வருது, உங்களுடைய சொல்லாடல் என்ன? நோபல் பரிசு குத்தலாம் அப்படின்னா என்ன பேசுறது, எங்கிருந்து வருது? அது இதே வைகோ சொல்றாரு, எந்த கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்தாங்கன்னு. சரி, ஓகே, ரைட், உங்களுடைய கருத்தை ஏற்கிறேன். உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? சின்னங்க தான் உங்களுக்கு, சின்னமே இல்லையா உங்களுக்கு? சின்னதே வந்து காலி. நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது, சின்னமும் கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில இருந்து அவங்க மாறிட்டாங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்லை. ஆனா விசிகா வந்து இன்னும் இருக்கு. ஏன்னு கேட்டால் 2 MP வச்சிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த பார்லிமெண்ட்லயும் வந்து தாவேக்காவோடு தான் கூட்டணி வைக்க போறாங்க. 2 இடத்துல 4 MP மாறப்போகுது, 5 MP மாறப்போகுது. அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல விசிகாவை மட்டும் விமர்சனம் செய்வது என்பது அது ஒரு சாதி ரீதியான விமர்சனம். பட்டியல் சமூக மக்களை வந்து இவங்களுடைய அறிவு உள்ளதா, இவங்களுடைய புத்தி உள்ளதா சொல்லிட்டு ஒரு சாதியின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய விமர்சனம். இதுதான் ஒரு தப்புன்னு சொல்றாரு. திருமணம் என்ன சொன்னாரு விசிகா விடுதலை வழங்கும் விழால? என்னுடைய கேள்விகள் சொல்றாரு, நான் கூட்டணி வச்சா நீ வந்து கூட்டு வச்சு சரி சொல்லிட்டு துதிப்படாத, ஏன் வச்சேன்னு கேளு, ஏன் விஜய் கிட்ட பொண்ணு கேளு, ஏன் திமுக கிட்ட விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேளுறான்னு சொல்ல. யார் சொல்லுவா இந்த மாதிரி? அன்புமணி சொல்லுவாரா? இல்லை சீமான் சொல்லுவார்? சீமான் என்ன சொல்லு, நான் மட்டும் தான் வண்டி ஓட்டுவேன், எல்லாரும் வண்டி ஓட்ட கீழே எடுத்து விட்டுருன்னு சொல்லுவாரு. எல்லா தலைமைகளும் அப்படிதான் இருப்பாங்க. நீ எனக்கு கேள்வி சொல்றாரு, அதாவது என் தோல் மீது ஏறி நின்று கூட உனக்கான வெளிச்சத்தை நீ தேடிக்கொள்னு சொல்லக்கூடிய நபர் தான் திரும்ப. அவர் பேசுவார், கூட 10-20 பேர் நின்று போனாங்க, மேடையில் ஒரு 50 பேர் நிற்பாங்க, வந்து இடிக்க. அவர் பேசக்கூடிய அவரே பத்தி இடிக்கி தான் பேசிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் திரும்ப அரவணைக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்காரு. விமர்சனங்களும் கேள்விகளும் அந்த சாதியின் அடிப்படையில் வரதால இப்படி வந்து வருது. இப்போ இதே கேள்வி திமுக கிட்ட கேட்கணும் இல்லையா? திமுக கிட்ட போயிட்டு வந்து நீங்க எங்கேயாவது போயிட்டு திமுக கிட்ட நேரடியாக போயிட்டு விசிகா அவருடைய பனையூர் பாபா நீங்க ஏங்க இணைச்சிங்கன்னு கேட்டாங்களா? ஆனா இங்க வந்து பனையூர் பாபா ஏன் போனோம்னு கேட்குறாங்க. இங்க கேட்கறல்ல, அதே மைக் அங்கே போனோம், எப்படி ஏங்க இணைச்சிங்க, திரும்ப அவங்க கூட தானே இருந்தார் அப்படின்ற கேட்க மாட்டேறியே. அப்போ அது என்ன புத்தி? விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலினோட வீட்டுக்கு போனாரு, குறைந்தபட்சம் நீ விஜய் அவர்களை கேட்கறோட பரவாயில்ல, புஷியானதோட கேட்கணும்ல, போயிட்டு நாங்கள் தீய சக்தி சொல்லிட்டு அங்கே போறாருன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேறியே. எனக்குனால இந்த ஊடகங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த என்ன சொல்றது, ஒரு மனநிலை மாற்றமா அது புத்தி பேதலிச்சு போயிட்டு எங்கே கிடைக்குதோ
கண்டென்ட்லாம் கிடையாது. திருமணம் மட்டும் கேள்வி கேட்கணும், மற்றவங்களை கேள்வி கேட்கும்போது மூளை எதனா வேலை செய்யாமல் போயிடுதான்னு தெரியல எனக்கு. கேள்விகள் எல்லா பக்கம் தானே கேட்கணும். ஆனால் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தான். என்ன சந்தோஷம்னா, நான் இது வரைக்கும் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே, அரசியல் வரலாற்றிலே எந்த தலித் கட்சிகளுக்கும் இவ்வளோ பெரிய ஊடக வெளிச்சம் வந்தது கிடையாது. அந்த வகையில் நான் உண்மையாகவே வந்து ஒரு சிறப்பான ஒன்று, நம்ம சந்தோஷப்படுறோம். நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுனே இருங்க. அவர் எப்பவுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய லைட்டில் வச்சுட்டே இருங்க நீங்கள். அது சந்தோஷம்தான். ஆனால் உங்களுடைய கேள்விகளோ, உங்களுடைய என்ன சொல்றது, உங்களோட மோசமான ஒரு சாதி ரீதியான அந்த அணுகுமுறையை பற்றி அவரை ஒன்றும் பண்ணாது. நம்ம அதை பற்றி டைரி பேசிட்டே இருக்கோம்னா அவர் வளருவாரா வீழ்வாரா? வளருவார். அதான் வளர்ந்துட்டு இருக்காரு அவர். ஒரே லைனில் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு பாருங்க, விஜய் அவர்களோட திருமா நெருக்கமாக இருந்து பல பேர் வைத்தறிச்சல், அதை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவர் திமுகவோடு இனி சேர மாட்டார். அவர் விஜய் அவர்களோடு தான் இருப்பார். அது உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, 2031 அசம்பிளியாக இருந்தாலும் சரி, அங்கே தான் அவர் இருப்பாருன்னு கேட்டால், திமுக அவரை மிக மோசமான முறையில் விமர்சனம் பண்ணிட்டாங்க. திருப்பிலாம் வரப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் என்னோட நினைவான கருத்து. இது பாமக வந்து இப்போ தாவேக்காவோட கொஞ்சம் இணக்கமா இருக்கு, அதனால அவர்கள் வெளியே போக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க இருந்தா இவங்க இருக்க மாட்டான்னு ஏற்கனவே சொன்னதுதான். அதனால இவர் வெளியில போக வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாமகட்ட 4 சீட்டு இருக்கு, இவங்கள்ட்ட 2 சீட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் இப்ப சர்ச்சையாவே அது போய்கிட்டு இருக்குது. எப்படி போச்சு? இல்லை, விஜய் அவர்கள் வந்து அண்ணன் திருமாவை தான் கூட இருக்குன்னு நினைக்கிறாரு. அவர் அன்புமணியையோ இல்லை வந்து பாமகவையோ தன்னுடன் இருப்பதை விட திருமணம் தான் கூட இருக்குன்னு நினைக்கிறாரு. டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும், பாமக உள்ள வந்தால் விசிக அங்கே இருக்காது சொல்லிட்டு. அப்போ பாமகவிற்காகவோ இல்லை 4 சீட்டுக்காகவோ விசிகாவை விஜய் அவர்கள் இழக்க மாட்டார் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடியது. வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு நிகழ்வுல பேசும்போது சொல்லியிருந்தாங்க, திமுக வந்து தொடர்ந்து விசிகாவை அவதூறு பரப்பிட்டு வந்து தக்க பதிலடி கொடுத்துருவோம் ராசா போன்றோருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இது எப்படி? ஆளுங்கட்சி அமைச்சர்லாம் அப்படிதான் பேசுவாரு. அவங்க ஆளுங்கட்சிங்க, எதிர்கட்சி கேள்வி கேட்டால் அப்படிதான் பேசுவாங்க. அதனால் வன்னியரசனை வந்து எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சரியான முறையில் பேசக்கூடிய ஒரு நபர் தான். வெறும் பேச்சாற்றல் மட்டுமே இல்லாமல் ஒரு கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய நபர். நீங்க ஆராசா ஒரு அறிவு கலைஞ்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே வந்து வன்னியரசுக்குமே பொருந்தும் தான். அவர் ஒன்றும் சாதாரண சும்மா அப்படி பேசிட்டு போகக்கூடிய நபர்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ஆளுங்கட்சி அமைச்சர் அவர் அப்படிதான் பேசுவார். நாளைக்கு சிஎம் விஜய் அவர்கள் வந்து கரூர் செல்றாரு. அங்க போய் இந்த 32 பேருக்கு வந்து உயிரிழந்த 41 பேர் குடும்பத்துல 32 பேருக்கு வந்து அரசு பணி வழங்க போறாரு. அதை சிபிஐ வந்து நிறுத்த சொல்றாங்களே. எனக்கு இதுல 2 விதமான பார்வை வந்து இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து ஒரு அந்த உயிர் என்பது ஒரு தவறான முறையில் இழக்கப்பட்ட உயிர் அல்ல, விபத்து. அது அரசு வேலை வந்து வாங்கணும் அப்படின்றது பல இளைஞர்களுடைய கனவாலாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஓரந்தள்ளி வச்சுட்டு ஒரு ஈடு இணை செய்ய முடியாத ஒரு இழப்பிற்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கொடுக்குறோன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் அவங்கள கூப்பிட்டு தாசில்தாராவோ இல்லை வந்து ஆர்டிஓவோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதாத துறைகளில் வந்து பல வேலைகள்லாம் இருக்குது, அங்கே தான் கொடுக்க போகிறாரு. அதனால வந்து இது வந்து கொடுக்கறது ஒன்றும் தவறு இல்லை. அது வந்து இப்போதைக்கு வழக்கு போய்கிட்டு இருக்குல்ல, நீங்கள் வழக்கு யார் போட்டா வழக்கு? நாம் தமிழர் சார்பாக ஒரு வழக்கு ஒன்று போயிருக்காங்க. அப்புறம் இல்ல கரூர் சம்பவமே இன்னும் வழக்கு போய்கிட்டு தானே இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வர கிடையாதுல்ல. அப்ப என்ன இது வந்து மூடி மறைக்க பாக்குறாங்க? கரூர் சம்பவத்துல மூடி மறைக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி மூடி மறைச்சாலும் அதனால விஜய் அவர்களுக்கோ தாவேக்காவுக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டா அது ஒரு பெரும் விபத்துங்க. அது நீ கரூர் சம்பவத்தை திருப்பி இவங்களே சதி நான் ஏத்துக்க மாட்டேன்னு கேட்டா அது வந்து பெரிய விபத்து தான், அது பேர் இழப்பது. சரிங்களா? அதனால வந்து அதுக்கு இடையூறாக இருக்கலாம் எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா, பெரிய விபத்தை நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போறீங்க எனக்கு தெரியல. அது போலீஸ் ப்ரொடக்ஷன் காரணம் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ ஆட்சியர் டிவிக்கே தான் வந்து இருக்கு. 2வது பெரும் விபத்துக்கு இவர்கள் தான் குற்றவாளி என்று நம்ம யாரும் சொல்லவும் முடியாது. ஏன்னா இதை விட கோரமான விபத்துகள் நடந்திருக்கு. அதனால வந்து பணி நியமனம் கொடுக்குறதுன்னு தவறான ஒன்றுலாம் கிடையாது. இதனால வந்து சிபிஐ விசாரணை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை.